விஜே பார்வதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 25 நாட்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நரகமாக போகும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா விஜே பார்வதிக்கு ஆதரவாக இருந்த கமருதீனே விஜே பார்வதிக்கு எதிராக திரும்பிட்டான். பார்வதி அதனால ஒரு விபரீத முடிவையும் எடுத்திருக்கிறாங்க. பார்வதி எடுத்த விபரீத முடிவு என்ன? ஏன் கமருதீன் விஜே பார்வதிக்கு எதிராக திரும்பினா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெள்ளத் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் என்னடா காலையில இருந்து பார்வதிக்கு எதிரா ஒரு ப்ரோமோ கூட வரலையே அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில ப்ரோமோ நம்பர் 4ல விஜே பார்வதிக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டை வச்சு வேற லெவல்ல ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அதுல ஆளாளுக்கு விஜே பார்வதிக்கு எதிராக பேசுறாங்க. அதுல கமருதீன் சொல்றான் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது விஜே பார்வதிக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறான். டேய் கமருதீன், நேத்து நீ வேற மாதிரி பேசின, எல்லாரையும் உட்கார வச்சு இதுல யாரை வந்து நீங்க சேவ் பண்ண விரும்புறீங்க கமருதீன், உங்களுக்கு பிடிச்ச நபர் யாரு அப்படின்னு கேட்டப்ப பார்வதி தான் சார் எவிக்ட் ஆகி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், பார்வதி தான் சார் எனக்கு பிடிச்ச நபர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்வதியை கூப்பிட்டு கமருதீன் பக்கத்தில் உட்கார வச்சிருவாங்க. ஏன்டா நேற்று பார்வதி தான் உனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட், எவிக்டாக வெளில போயிடக்கூடாதுன்னு சொன்னேன், இன்னைக்கு பார்வதி டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிற, ஏன்டா அது வேற வாய் இது நார வாயாடா? இப்படி தான் விஜே பார்வதியை வச்சு இவன் ரொம்ப கேவலமா, ரொம்ப ஸ்மார்ட்டா, ஒண்ணும் தெரியாத பப்பா மாரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு, அந்த பொண்ண ஏமாத்திக்கிட்டு ஒரு கேம விளையாடிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் எபிசோட் சாட்டர்டே, சண்டே அப்படின்றது உங்களுக்கு காட்டப்போறது சாட்டர்டே, சண்டே. ஆனா அது ஒரே நாள்ல தான் நடக்கும். சாட்டர்டே எபிசோட்ல பார்வதி எவிக்ட் ஆகி போயிடக்கூடாது, எனக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட்ன்னு பேசிட்டு, எபிசோட் நம்பர் 2ல பார்வதி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு பார்வதிய வந்து அவன் குழப்பத்துல வச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுடைய இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இவன் என்ன சொல்றான்? இப்படியும் பேசுறான், அப்படியும் பேசுறான். இவன நம்மால புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு. பார்வதி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் விஜேஎஸ்க்கு எதிராக நேத்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பெர்சனலா சொன்னத, "டேய் நான் ரொம்ப வில்லனிக்கா ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன்டா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள" அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னத கொண்டு வந்து விஜேஎஸ்ட்ட வந்து சொல்றான். "வில்லனிக்கா அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் வந்து அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு இதுல இருந்தேன் சார்" அப்படின்னு. அத விஜேஎஸ் எடுத்து வில்லன் இருந்தா தான் விஜே பார்வதி ஒரு படம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஹீரோ எந்த அளவுக்கு முக்கியமோ, வில்லனும் அந்த அளவுக்கு முக்கியம். அப்படின்னு பிராண்ட் பண்றாய்ங்க. சீட்டிங் பார்வதி, வில்லன் பார்வதி, வேலை செய்யாத பார்வதி அப்படின்னு பிராண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, இப்ப கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மத்தியில விஜே பார்வதிக்கு எதிராக ஒரு நரேட்டிவ செட் பண்றாய்ங்க. சுபிக்ஷா இருந்துகிட்டு, "நீ எல்லாம் பேசலாமா?" சுபிக்ஷா சொல்லுதுங்க, "விஜே பார்வதி டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கக்கூடாது" அப்படின்னு. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் சொல்லுது, "அவங்க பார்த்தீங்கன்னா சார், பிக் பாஸ மதிக்க மாட்டேங்கிறாங்க." ஆமா, நீங்க பிக் பாஸ அப்படியே மதிச்சு கிழிச்சிட்டீங்க. பிக் பாஸ் ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னப்ப, இந்த திவ்யா தலைவலி டிராமா போட்டுட்டு நான் டீ குடிச்சாதான் மாத்திரை போட்டு நான் டீ குடிச்சாதான் ஜெயிலுக்குள்ள போவேன்னு உட்காந்து பேசின ஆளு நீங்க. ஜெயிலுக்குள்ள போனதுக்கப்புறம் எனக்கு தலைவலிலாம் இல்ல. நான் சும்மா காச்சுக்கும் கனி போகல. அதனால நானும் போகல. அப்படின்னு பேசின ஆள் தான் இந்த திவ்யா கணேஷ். நீ இப்போ ரொம்ப நல்லவ மாரி வந்துகிட்டு, விஜே பார்வதி வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கக்கூடாது, பிக் பாஸை மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல. ஏன் அங்க எல்லாரையும் மதிக்கணும்னு ஏதாவது எழுதி குடுத்துட்டு வரணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பிக் பாஸுக்கு எதிராகவும் பல பேரு பல சீசன்கள்ல பல கேம்கள ஆடி டைட்டில் வின்னராவும் ஆயிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, சீசன் 7ல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்களும் விசித்ராவும் ஒரு நைட்டு ஃபுல்லா ஜெயிலுக்குள்ள போகாம, பிக் பாஸுக்கு எதிராகவே ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி ஆடின அர்ச்சனா டைட்டில் வின்னராவும் வந்திருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம இந்த சேனல, ஹோஸ்ட்ட, அதே மாதிரி பிக் பாஸ இவங்க எல்லாரையும் எதிர்த்து ஆட வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா ஆடி தான் ஆகணும். விஜே பார்வதி ஆமா, ஹோஸ்ட்டை எதிர்த்து, சேனலை எதிர்த்து, பிக் பாஸை எதிர்த்து, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டை எதிர்த்து, வெளியில இருக்கக்கூடிய பல பேருடைய ஃபேக் நரேட்டிவ்ஸை எதிர்த்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. பார்வதிக்கு இவ்ளோ பெரிய டாக்ஸிட்டியும், இவ்ளோ பெரிய நெகட்டிவிட்டியும் உண்மையிலேயே இருக்கா? இல்ல அது கிரியேட் ஆச்சா? அது என்ன காரணம்? ஏன் விஜே பார்வதி மேல இவ்ளோ பெரிய டாக்ஸிட்டி, நெகட்டிவிட்டி இருக்கு அப்டின்னா, பார்வதி ஒருத்தி மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ட்டயும் தனித்தனியா ஒரு கேம ஆடி வச்சிருக்கா. பார்வதிய பார்த்தீங்கன்னா, எல்லா ரசிகர்களுமே, அதாவது சபரியுடைய ரசிகர்கள், கனியுடைய ரசிகர்கள், எஃப்ஜே, ஆதிரை, திவ்யா, அதுக்கப்புறம் கமருதீன், அதுக்கப்புறம் எல்லாருடைய எல்லா தரப்பு ரசிகர்களுமே பார்வதி அப்படின்ற ஒரு நபர தான் எதிரியாக வைத்துக்கொண்டு, ரொம்ப கேவலமான கிரிட்டிசிசம சமூக ஊடகங்கள்ல வச்சுட்டு வராங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய டாக்ஸிட்டியாவும், நெகட்டிவிட்டியாவும் நமக்கு தெரியுதே தவிர, உண்மையிலேயே பார்வதி அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான பெர்சனான்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே கிடையாது. கமருதீன் அளவுக்கு கேவலமானவ கிடையாது. கமருதீன் அவள வச்சு டோட்டலா ஒரு கேம் ஆடிட்டு
இப்ப வந்து ஒண்ணும் தெரியாத மாரி பார்வதி வந்து டிக்கெட் டு ஃபினாலே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றான். நீ ஏம்மா பிரேக் ஆகுற? எதுக்கு நீ உடைஞ்சு உட்காந்து அழுகுற? ஏன் கம்ருதீன வந்து ஒரு வீக்னஸா நீ வந்து காட்டிக்கிற? ஒரு கேமர் அப்படிங்கிறவளுக்கு வீக்னஸே இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது கேம பாதிக்குதுன்னா, கண்டிப்பா அத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அவன் நீ டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கக்கூடாதுன்னு சொன்னா, நீ ஜெயிக்காம போயிருவியா? நீ எதுக்காக டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கணும்? உனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. மக்கள் வோட் பண்ணி உன்ன கொண்டு வருவான். இல்லாட்டி சேனலுக்கு நீ வந்து டிஆர்பி குடுத்துருக்க. அவன் உன்ன டாப் 5ல கொண்டு வருவான். இவன் யாரு? உன்ன வந்து நீ டிக்கெட் டு ஃபினாலே வரமாட்ட அப்படின்னு இவன் சொன்னா அது நடந்துற போதா? இவன் சொல்றது வேத வாக்கா? அப்போ நீ அவன் கூட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்ட. அவன் கூட கேம் எது, பெர்சனல் ரிலேஷன்ஷிப் எது அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் உனக்குள்ள வந்துருச்சு. அப்ப நீ கமுருதின விட்டு வெளிய வந்தா மட்டும் தான், அடுத்து இருக்கக்கூடிய 25 நாட்கள் நீ ஒரு கேம் ஆடி டாப் 5ல வர முடியும் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆளாளுக்கு விஜே பார்வதிக்கு எதிராக சேனல் ஸ்டார்ட்டட் செட்டிங் ஃபேக் நரேட்டிவ். கண்டஸ்டன்ட் இப்போ வந்து பார்வதிக்கு எதிராக ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காய்ங்க. இவ்வளோ நாள் கூட இருந்த கமருதீன் பார்வதிக்கு எதிராக திரும்பிட்டான். பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பார்வதிக்கு எதிராக ஃபேக் நரேட்டிவ்ஸ ஆளாளுக்கு செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எல்லாமே பார்வதிக்கு எதிராக போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி தான் விஜே பார்வதி தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தையும் நம்ம யூடியூப் வாயிலாக மக்களாகிய உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஸோ மக்கள் இவ்வளோ விஷயமும் பார்வதியை சுற்றி நடந்து கொண்டு இருக்கு. ஷி டிசர்வ்ஸ் சப்போர்ட். முன்னாடியெல்லாம் அமித் பார்கவ் இருந்தாரு. திவாகர் இருந்தான். அவங்க இருந்தப்ப பார்வதி பக்கத்துல உட்காந்து அழுகுறதுக்கு, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோள் இருந்துச்சு. ஆனா திவாகர் எவிக்ட் ஆயி போனதுக்கப்புறம் அமித் பார்கவ் இருந்தாரு. அமித் பார்கவும் இப்ப எவிக்ட் ஆயி போயிட்டாரு. விஜே பார்வதி ஒரு தனித்து விடப்பட்ட அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே ஆதரவு குடுக்காத நிலையில, தனியா உட்காந்து கார்டன் ஏரியால உட்காந்து அழுகுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கூட யாருமே அவங்களுக்காக ஆதரவுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஆனா, இந்த கமருதீன் விஜே பார்வதி விஷயத்துல நான் வந்து கமருதீன மட்டும் குத்தம் சொல்ல மாட்டேன். விஜே பார்வதி மேலும் தவறு இருக்கு. தன்னை பயன்படுத்திக் கொள்கிறான் ஒருவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கூட சேர்ந்து பழகுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா பல இடங்கள்ல கமருதீனோட பழகும்போது விஜே பார்வதியுடைய சுயமரியாதை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்படி சுயமரியாதையை அடகு வச்சு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை விஜே பார்வதியை நோக்கி நம்ம எழுப்பத்தான் வேண்டியிருக்கு. சரி, விஜே பார்வதி ரசிகர்களாகிய நீங்க விஜே பார்வதியை இப்படி எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றதுக்கான காரணம் என்ன? விஜே பார்வதி டாப் 5லயாவது வருவாங்களா? ஏன்னா இவ்வளோ பிரேக் ஆனதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்து ஒரு கேம் ஆட போறாங்க? அப்படிங்கிற கேள்வியை மக்களாகிய உங்கள்ட்ட வைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.